அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி 26க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளான் அண்டு நம்ம சென்ட்ரல் நடக்கிற மார்க் டெஸ்ட் பிளானர் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்குறேன். அதோடைய டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா 11 ஜான்வரி 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, என்ன டெஸ்ட் எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பிளானர் 2026. ஓகேங்களா? ஸோ கம்மிங் சண்டே, ஸோ 11/1/2026. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் 1 யூனிட் 2 ரெண்டுமே கவர் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ யூனிட் 1 இலக்கணம், யூனிட் 2 சொல்லகராதி. ஓகேங்களா? தமிழ். ஸோ தமிழ் தான் ஃபஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன் ஜான்வரி மந்த் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈச் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். ஸோ இலக்கணத்தில் 100 கொஸ்டின், சொல்லகராதி 100 கொஸ்டின். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பிளானர், ஸ்டடி பிளானர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஆஸ் பர் நம்மளுடைய சிலபஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் 100 கேள்விகள். ஸோ தமிழ் தகுதி தேர்வில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகு 1, அதாவது யூனிட் 1ல் இலக்கணம் எவ்வளோ கொஷின் நம்மளுக்கு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ இந்த 25 கேள்விகள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து தமிழ் இலக்கணத்திலிருந்து மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ 100 கேள்விகளில் தமிழில் மொத்தம் அதில் இலக்கணத்தில் மட்டும் நம்மளுக்கு 25 கேள்விகள் வரும். ஸோ இலக்கணமில் என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க, எழுத்து, சொல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா அதோடைய சிலபஸ் என்ன, சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெளிவான கிளியரன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது இருந்தாவே உங்களுக்கு என்னென்னா ஒரு 50% வந்து உங்களுக்கு கன்ஃபியூசன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சிலபஸ்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? சிலபஸ் தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து ஒரு சிலபஸ் கூட என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஒரு கரெக்டாக நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம சிலபஸ் வந்து என்னது, என்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஓகே, சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் ஆகிடணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளியர் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கணம், யூனிட் 1 இலக்கணம் 25 கேள்விகள் வந்து இதில் கேட்பாங்க. இருக்குல்ல வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற போர்ஷன் வந்து இந்த இலக்கணம் தான். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன கேட்குறாங்கன்னா எழுத்து, சொல். ஓகேங்களா? ஸோ எழுத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக நம்ம வந்து ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை பார்த்திங்கன்னா சந்திப்பிழையில் குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இது எல்லாமே என்னது எழுத்து அப்படிங்கிற போர்ஷனில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையலனையும் பெயர், பெயரெச்சம் வகை அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கிளியராக நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம், படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 25 கேள்விகள் வந்து நம்ம இதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 25 கொஷினுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம்னா. ஸோ இதை நம்ம படிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு 1 வீக் டைம் இருக்குது. ஸோ இன்னையிலிருந்து 11 ஜான்வரி 11/1/2026 முடி நம்மளுக்கு 1 வீக் டைம் இருக்குது இது படிக்கிறதுக்கு. இதை தான் நம்ம அந்த 1 வீக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சொல்லகராதி. ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளானை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது பாருங்கள், ஸ்டடி பிளானரில் நம்ம கிளியராக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஜான்வரி
1 to January 31st முடிய என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த தமிழ் இருக்கிற 100 கொஸ்டின்ஸ். ஸோ யூனிட் 1 இருந்து யூனிட் 7 முடி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இலக்கணம் சொல்லகராதி. ஓகேங்களா? ஸோ அதோட வெயிட்டேஜ் பாருங்கள். இலக்கணத்துக்கு 25 கொஷின் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சொல்லகராதி வந்து 15. இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கம்மிங் சண்டே வந்து நம்ம அதாவது 11/1/2026 வந்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 2 சொல்லகராதி இது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இலக்கணமில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலும்னாவே நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சொல்லகராதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னா 15 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ சொல்லகராதி தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் சொல்லகராதியில். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் நிறைய உள்ளார இருக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா? ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன கெப்பாசிட்டி இருப்பானோ, என்ன கேப்பபிள் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உள்ளார இருக்கும். ஆனால் இது பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ போர்ஷன் இருக்குது, இது படிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸில் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ சொல்லகராதியில் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் எதிர்ச்சொல். ஓகே, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சொல்லகராதியில் இந்த இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல் இருக்குங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலேயும் எதிர்ச்சொல் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எதிர்ச்சொல் சொல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் எதிர்ச்சொல் வரும். எதிர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதே பார்த்திங்கன்னா திரும்பவும் எதிர்ச்சொல் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கும் உங்களுக்கு சிலபஸில். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஓகேங்களா? இதில் படிக்காதது நம்மளுக்கு தெரியாத கான்செப்ட்டுங்கிறது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான் உள்ளார இருக்கும். அதை தான் என்ன பண்ணுறது, நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அந்த சொல்லகராதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன மாதிரி வந்து உங்களுக்கு கேட்பாங்க, எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஓகேங்களா? ஸோ கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பள்ளிக்கு சென்று கல்வி சிறப்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிலுதல் எழுதுதல் கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? பயிலுதல், அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வானில் தோன்றினால் மழை பொழியும், முகில் நட்சத்திரம். ஓகேங்களா? ஸோ முகில்னானது மேகம். ஓகேங்களா? ஸோ முகில் தான் சரியான விடை. இதை எடுத்து நம்ம எழுதணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா? ஸோ பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். எடுத்துக்காட்டு ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம். ஓகேங்களா? தகவல் தொடர்பு சாதனம். ஓகேங்களா? இந்த ஊடகம் அப்படிங்கிறதுக்கு வந்து எது வந்து கரெக்டான இதை எழுதணும். ஓகேங்களா? சரியானது எழுதணும்னா தகவல் தொடர்பு சாதனம். சமூகம், மக்கள் குழு. ஓகேங்களா? ஸோ மக்கள் குழு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஒரு ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருவி வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் எடுத்துக்காட்டு பாருங்கள். புதுச்சேரி அப்படிங்கிறது மருவி என்ன வந்திருக்கு? புதுவை. இதுதான் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மன்னார்குடி அப்படின்னா மண்ணை, மயிலாப்பூர் மயிலை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மருவை எடுத்து எழுதுக. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழை திருத்துக அப்படிங்கிற ஒரு போர்ஷன். ஸோ எடுத்துக்காட்டு ஒரு அப்படிங்கிறது தப்பானது, அது என்னது? சரியான
இது பார்த்திங்கன்னா எப்படி பிழையை திருத்தி எழுதணும்னா ஓர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு வெத்திலை அப்படி தான் நம்ம பேசணும்னு சொல்லுவோம். வெத்தலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில். அது பார்த்திங்கன்னா தூய தமிழ் சொல் என்னது? வெற்றிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்காலி. ஓகேங்களா? இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கிறது. ஸோ அதுக்கு தூய தமிழ் என்னது? நாற்காலி. இவங்க இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ அடுத்து தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டில் கடைசியாக பார்த்தோம் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொல். அதே தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு நேற்று மழை பேஞ்சது. ஓகேங்களா? இது வந்து சொல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது. இது பார்த்திங்கன்னா என்னது இருக்குது? சொற்றொடராக இருக்குது. ஓகேவா? ஒரு சொற்றொடர் ஒரு சென்டென்ஸாக இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடியெல்லாம் சேம் தான். ஸோ நேற்று மழை பேஞ்சுது இது வந்து என்னது? பிழை. ஓகேவா? பேச்சு வழக்கு இருக்கிற ஒரு சொற்றொடர். இதுக்கு சரியான இது எப்படி நம்ம எழுதணும்? நேற்று மழை பெய்தது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல். அடுத்தது ஓகேங்களா? எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல் அதனால் வரை பின்பு இந்த மாதிரி உள்ளது வந்து எந்த இடத்துல வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வியே கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு. ஓகேவா? நான் காட்டிற்கு சென்றேன். ஓகேங்களா? இங்கே டேஷ் கொடுத்துருவாங்க. புலியை பார்த்தேன். இந்த டேஷில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதனால். ஓகேங்களா? இந்த அடைப்புகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ராக்கெட்டில். ஸோ அது வந்து எது கரெக்டான எழுதணும்? ஸோ ஏனெனில் புலியை பார்த்தேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ கரெக்டான வேர்டு என்னது? அதனால். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் மாலை நேரம் முடியும் டேஷ் விளையாடுவேன். மாலை நேரம் முடியும் வரை. ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வரை பின்பு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு வந்து இங்கே என்னது? மாலை நேரம் முடியும் பின்பு விளையாடுவேன் அப்படிங்கிறது தப்பு. என்ன வரும்? வரை. அதுதான் சரியானது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்வு முடிந்த டேஷ் சுற்றுலா செல்லலாம். தேர்வு முடிந்த பின் சுற்றுலா செல்லலாம். இந்த பின்பு அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்டானது எழுதணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருள் தரும் ஓர் எழுத்து. ஓகேங்களா? ஸோ ஒரு எழுத்து ஒரு பொருள். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துறோம் பாருங்கள். ஆ அப்படின்னா பசு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு சொல். ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நம்மளுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னா இதில் நிறையா இருக்கும். ஓகேவா? 100 200 ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்லலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஞாபகம் நிற்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. ஸோ ஒரு சொல் தரும் பல பொருள் பார்த்தோம். அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. எடுத்துக்காட்டு என்ன பண்ணுறாங்க? கமலம், கஞ்சம், முரளி, பங்கயம். ஓகேவா? இந்த சொல்லலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து ஒரே பொருள் வந்து என்னது? தாமரை. ஸோ இதுதான் என்னது? ஒரு சொல்லை கூறும், அதாவது பல பொருள் தரும் ஒரு சொல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு இந்த சிலபஸில் இந்த தமிழில் யூனிட் 1 யூனிட் 2ல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது இந்த வீக்கில் டெஸ்ட் எழுத போகிறது என்னது? யூனிட் 1 இலக்கணம் சொல்லகராதி. ஓகேவா? ஸோ இருக்குது என்னென்ன இருக்குது சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம். இந்த 25 கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்கிறத உள்ளார டீட்டெயில்டாக நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய மெட்டீரியல். ஸோ ஸ்கூல் புக்ஸில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 11th 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது முடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் எடுத்துருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் யூனிட் 1ல் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இலக்கணம் 25 கேள்வி வந்து வெயிட்டேஜ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், அதான் இருக்கும் உங்களுக்கு.
ஓகேங்களா. ஸோ பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் அதெல்லாம் இருந்ததில்ல. நீங்கள் பாரு, நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிய இருக்கிற பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், நம்ம மெட்டீரியலில், ஸ்டடி மெட்டீரியலில் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா. ஓகே, இதில் ஒன்று கூட உங்களுக்கு என்ன ஆகாது, மிஸ் ஆகாது. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் இருக்கிற டோட்டலாக சேர்த்து எழுதுதல், பிரித்து எழுதுதல் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னதுன்னா சேர்த்து எழுதுதல். சேர்த்து எழுதுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்கூல்ஸ்லாம் 6th 7th 8th அப் டு 12th முடிய சிலபஸ் ஒன்று கண்டிப்பாக படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேர்த்து எழுதுதல் நம்ம படிக்காமல் வந்திருக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அற்றிணை, இதை வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம கொஷின் பேப்பரு, டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் நம்மளுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா சரியான இது என்னது, எப்படி பிரிச்சுக்கலாம், அல் ப்ளஸ் திணை, இது என்னது அற்றிணை. ஓகே, இதில் எப்படி நம்ம ஈஸியாக நம்ம சப்போஸ் நம்மளுக்கு வந்து தெரியாது, அந்த வேர்டு தெரியாத வேர்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா, அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த பிரித்து எழுதுக்கும் பார்த்தீங்களா, அல் ப்ளஸ் திணை, ஓகேவா. ஸோ அல் ப்ளஸ் திணை அற்றிணை, ஓகேவா. இல்லு ப்ளஸ் தி ரி, ஓகேவா, அப்படின்னு மாறும். இல் ப்ளஸ் தி, ஓகேவா. பாகற்காய், பாகை எப்படி பிரிக்கலாம், பாகு ப்ளஸ் அல் கூட்டல் காய், அப்படி தான் உங்களுக்கு பிரியும் பாகற்காய். கூ ப்ளஸ் ஆ கா, ஓகேங்களா, கூ ப்ளஸ் ஆ கா, ஸோ பாகற்காய் அப்படின்னா உங்களுக்கு பிரியும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பிரித்து எழுதுனதை நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. உங்களுக்கு கீழே பார்த்தாவே தெரியும். நியர்பை இந்த பிரித்து எழுதுகளையே உங்களுக்கு அங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு முடியுமே, 6th ஸ்டாண்டர்ட் முடியுமே 78 பிரித்து எழுதுக வேர்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டு, அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட், ஓகேவா. 7th பார்த்தீங்கன்னா 59 இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் 60 இருக்குது. ஓகேங்களா. 9th ஸ்டாண்டர்டில் 9ஆம் வகுப்பு, ஓகேவா, ஒரே ஒரு தான் கொடுத்துருக்காங்க புக்கில். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, சேர்த்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வேர்டு வந்துடும், கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரித்தெழுது தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. சரி, புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஸோ எந்தமிழ் நா அப்படின்னா அது எந்தமிழ் நாடு, நானா நாடு. ஸோ எந்தமிழ் நா ஈக்குவல் டு எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, எந்தமிழ் நா, ஓகேங்களா. இம் கூட்டல் தா இந்த, ஓகேவா, எந்தமிழ் நா. அருந்துணை, அருமை கூட்டல் துணை, அருந்துணை, ஓகேவா. ஸோ அருமை கூட்டல் துணை நம்ம சொல்லி பார்த்தாலும் தெரியும், அருமை கூட்டல் துணை அருந்துணை. 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து எழுதுவே கிடையாது, 12th ஸ்டாண்டர்ட்லேயும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு ஈச் பார்த்தீங்கன்னா 60 இருந்தது அப்படின்னா 6th 7th 8th, ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு 200-250 பிரித்து எழுதுக வந்து இதில் இருக்குது. இதிலிருந்து வெளியே கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஓகேவா. பிரித்தெழுது நம்ம இது ஃபுல்லாக நம்ம தரவு பண்ணிட்டோம், ஓரளவுக்கு நம்ம 1 or 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டனாலே நம்மளுக்கு வந்து இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் கிடையாது, ரொம்ப இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், ரொம்ப படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது பிரித்தெழுதுகளை, ஓகேங்களா, ஓகேவா. ஸோ இதே சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க, ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை கொடுத்துருவாங்க, குணங்கள் கூட்டல் எல்லாம், குணங்கள் எல்லாம், ஓகேவா, எல்லாம் ஒன்று தானே, ஓகேவா. ஸோ சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக கிட்டத்தட்ட 250 இருக்கும். இதை நீங்கள் படித்தாலே போதும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க, ஓகேவா. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், ஓகேவா, உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு மேலே கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ அந்த கிளாஸ் வந்து பாருங்கள், ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறது ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதில் இருக்கும், ஓகேவா. ஒன்ஸ் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம், ஓகேவா. சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. சரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டோம், சிலபஸில் இருந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன இருக்குது, சந்திப்பிழை,
ஓகேவா. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சந்திப்பிழை. ஸோ சந்திப்பிழை அப்படிங்கிறது இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா. ஸோ சந்திப்பிழை அப்படின்னா என்ன? சந்திப்பிழை என்பது ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழையாகும். இதுதான் சந்திப்பிழைன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சொல்ல என்ன பண்ணியிருப்பாங்க? பகுதி விகுதி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஒரு சொல்லின் விகுதியோடு, பகுதியானது முன்னாடி, விகுதினானது பின்னாடி. ஓகேவா. அப்போது ஒரு சொல்லை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா பகுதி விகுதி ரெண்டாக பிரிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழை தான் எனது சந்திப்பிழை. ஓகேவா. ஸோ நாம் எழுதும்போது பொதுவாக அதிகம் செய்யும் பிழை சந்திப்பிழை. ஓகேவா. நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா, தமிழ் எழுதும் போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறது சந்திப்பிழையில் தான் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ வல்லின எழுத்துக்களாகிய கா ச த ப, ஓகேவா, கா ச த ப இந்த 4 எழுத்தில் மிகும் இடங்களில் மிகாமலும் மிகாத இடங்களில் மிகுந்தும் எழுதுவது சந்திப்பிழை ஆகும். ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வல்லின எழுத்துக்கள்லாம் என்னது? கா ச த ப. ஓகேவா. இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் இந்த கா ச த ப மிகும் இடங்களில் மிகாமலும், ஓகேவா, ஸோ மிகாத இடங்களில் மிகுந்தும் என்ன பண்ணும்? எழுதுறது சந்திப்பிழை. ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வல்லெழுத்துக்கள் மிகும் இடங்கள். ஓகேங்களா. ஸோ வல்லெழுத்துக்கள் எங்கெங்கே மிகும்? இக்கு, இச்சு, இத்து, இப்பு, அதான் காச த பா. ஓகேவா. ஸோ இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் மட்டுமே உயிரெழுத்துடன் கூடிய மொழிகளுக்கு முதலில் வரும். புரியுதுங்களா. இவ்வெழுத்துக்கள் ஒன்றை முதலாக கொண்ட சொற்கள் நிலைமொழியோடு சேரும் பொழுது சில இடங்களில் இம்மெய்யெழுத்துக்கள் மிகுந்து வரும். ஓகேங்களா. ஸோ எடுத்துக்காட்டு, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், சட்டை கூட்டல் துணி ஈக்குவல் டு சட்டை துணி. இங்கே பார்த்தீங்களா, இத்து மிகுந்து வந்திருக்குங்களா. ஸோ சட்டை கூட்டல் துணி சட்டை துணி இங்கே இருக்கும் பாருங்கள். இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த இத்து வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு மிகுந்து வருது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது எக்ஸாம்பிள், ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேங்களா. ஸோ ஆ கூட்டல் சிறுவன் அச்சிறுவன், ஈ கூட்டல் சிறுவன் இச்சிறுவன். ஓகேவா. ஏ கூட்டல் பையன் எப்பையன், இப்பு. ஓகேங்களா. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த, இந்த, அங்கு, இங்கு, ஆண்டு, ஈண்டு, அப்படி, இப்படி என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும் எந்த, எப்படி, எங்கு எனும் வினாச்சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கூட்டல் சாலை, அந்த சாலை. இங்கு கூட்டல் போனான், இங்கு போனான். ஓகேங்களா. ஆண்டு ப்ளஸ் சென்றார், ஆண்டு சென்றான். அப்படி கூட்டல் செய், அப்படி செய், இச். எங்கு கூட்டல் பார்த்தாய், எங்கு பார்த்தாய். எப்படி கூட்டல் செய்தாய், எப்படி செய்தாய். எந்த கூட்டல் செடி, எந்த செடி. ஓகேங்களா. யாங்கு, யாண்டு பின்னு மிகும். ஓகேங்களா. ஸோ இவ்வகை, அவ்வகை, இவ்வகை, எவ்வகைக்கு பின்னும் என்னது? வல்லினம் மிகும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்துணை, இத்துணை, எத்துணை பின்னும் வல்லினம் மிகும். அடுத்து 4வது கண்டிஷன், 2ஆம் வேற்றுமை விரியின் பின் மிகும். என்னென்னா நூலை கூட்டல் படி. 2ஆம் வேற்றுமைங்கிறது நூலை கூட்டல் படி, நூலை படி. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலை கூட்டல் குடி, பாலை குடி. ஸோ தமிழை வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணி நம்ம அழகாக படித்தாலே நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ஓகேங்களா, வல்லினம் மிகும், இடம் மிகா இடம், இதெல்லாமே. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை விரியின் பின் மிகும். சோலைக்கு கூட்டல் சென்றான், சோலைக்கு சென்றான். ஓகேங்களா. இதை வந்து சேர்த்தும் போது என்ன வரணும்? இச்சு வந்து உங்களுக்கு வரும், மிகுந்து வரும். புலவருக்கு கூட்டல் கொடுத்தான், புலவருக்கு கொடுத்தான். இக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்து வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது, 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகையில் மிகும். என்ன? தண்ணீர் கூட்டல் குடம், தண்ணீர் குடம். ஓகேங்களா. ஸோ மலர் கூட்டல் கூடை, மலர் கூடை. இக்கு வந்து உங்களுக்கு மிகுந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருபும்
பயனும் உடன் தொக்க தொகையில் மிகும். இதெல்லாம் கண்டிஷன், எங்கெங்கே வந்து வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ மரம் கூட்டல் பெட்டி, மரப்பெட்டி. ஓகேங்களா? இரும்பு கூட்டல் சாவி, இரும்பு சாவி. அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையில் மிகும். ஸோ நான்காம் வேற்றுமை என்னது? சட்டை கூட்டல் துணி, சட்டை துணி. இத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடை வரும். குடை கூட்டல் கம்பி, குடை கம்பி. அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் மிகும். என்னது ஐந்தாம் வேற்றுமை தொகை? அடுப்பு கூட்டல் புகை, அடுப்பு புகை. ஓகேங்களா? விழி கூட்டல் புனல், விழிப்புணல். அடுத்தது பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகை நம்மளுக்கு தெரியும், ஒரு பண்பை பற்றி சொல்கிறது பண்பு தொகை. ஸோ நீளம் கூட்டல் கடல், நீலக்கடல். ஸோ நீளம் அப்படிங்கிறது பண்பு, உண்மையை பேசுவான், அவனுடைய பண்பு சொல்கிற மாதிரி உண்மைங்கிறது பண்பு. உண்மை கூட்டல் செயல், உண்மை செயல். இங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகை என்னது? சாரை கூட்டல் பாம்பு, சாரை பாம்பு. மல்லி கூட்டல் பூ, மல்லிப்பூ. ஓகேங்களா? அடுத்து ஊமை தொகையில் வல்லினம் மிகும், ஊமை தொகை. ஓகே, பவளம் கூட்டல் செவ்வாய். ஸோ பவள செவ்வாய். மலர் கூட்டல் கண், மலர்கண். அடுத்து 13வது பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலிகரத்தின் பின் வல்லினம் மிகும். எடுத்து கூட்டல் பார்த்தேன், எடுத்து பார்த்தேன். பட்டு கூட்டல் சேலை, பட்டு சேலை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரத்தின் பின் சில இடங்களில் மிகும். மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஸோ மருந்து கூட்டல் கடை, மருந்து கடை. பண்பு கூட்டல் தொகை, பண்பு தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா முற்றியலுகர சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ முற்றியலுகரம் என்னது? திருக்கூட்டல் குறள், திருக்குறள். ஓகேங்களா? பொது கூட்டல் தேர்வு, பொது தேர்வு. ஓகேங்களா? அடுத்தது டாரா ஒற்று இரட்டிற்கும் உயிர்த்தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். ஸோ திருக்குறள் குறள், திருக்குறள். பொதுக்கூட்டல் தேர்வு, பொது தேர்வு. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க? வல்லினம் மிகும். சிலவற்றில் மிகாமல் இருக்கும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? பூ கூட்டல் கடை. ஸோ இதெல்லாம் ஒரு சொல் ஒரு மொழி. ஓகேங்களா? பூ கூட்டல் கடை, பூக்கடை. இங்கே வல்லினம் மிகும். ஓகேவா? கை கூட்டல் கடிகாரம். கைங்கிறது என்னது? ஒரு சொல் ஒரு மொழி. ஓகேவா? ஸோ கை கூட்டல் கடிகாரம், கை கடிகாரம். இங்கெல்லாம் வல்லினம் மிகுது பாருங்கள். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அழியா புகழ். ஓகேவா? அழியா கூட்டல் புகழ். இதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? ஸோ அழியா புகழ், அழியா. இப்போ வந்து உங்களுக்கு ஆடாய் வரும். வளையா கூட்டல் செங்கோல், வளையா செங்கோல். உழவா கூட்டல் தென்றல், உழவா தென்றல். ஓடா கூட்டல் குதிரை, ஓடா குதிரை. இதை நிறையா வந்து கேட்டிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில், ஓடா குதிரை அப்படின்ட்டு. ஓடா இக்கு வந்து என்ன ஆகும்? ஆடாயோ வரும். அடுத்தது என்ன கண்டிஷன்? இடை உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா? ஸோ இனி ப்ளஸ் காண்போம், இனி காண்போம். சால ப்ளஸ் சிறந்தது, சால சிறந்தது. தவ கூட்டல் பெரியது, தவ பெரியது. தனி கூட்டல் சொல், தனிச்சொல். மற்ற சொற்களின் பின்னும் என்ன ஆகும்? வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மற்ற ப்ளஸ் காணலாம், மற்ற காணலாம். மற்ற ப்ளஸ் தோழர்கள், மற்ற தோழர்கள். மற்றை கூட்டல் செல்வம், மற்ற செல்வம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்ம இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து எழுதும் போது இந்த வல்லினம் மிகுந்து வரும், சில இதில் வல்லினம் மிகாமல் வரும். இதெல்லாம் இதுக்குண்டான கண்டிஷன்ஸ். இதை நம்ம வந்து ஒன் டைம் என்ன பண்ணால் ரீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிளியரிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஓகேவா? இந்த வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் அப்படிங்கிறது. ஒன்ஸ் நீங்கள் 2 டைம் நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் கையில் வச்சுட்டு ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அரை பாதி எனும் எண்ணு பெயரை சொற்களின் பின் வரும். இதெல்லாம் அரை பாதி அப்படின்னு என்னது? எண்ணு பெயர் சொல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அரை கூட்டல் காணி, அரைக்காணி. பாதி ப்ளஸ் எங்கு, பாதி பங்கு. ஓகேவா? பாதி ப்ளஸ் பங்கு, பாதி பங்கு. வல்லினம் மிகுந்து வருது பாருங்கள். என ஆக என்னும் சொற்களுக்கு முன் வரும் வல்லினம் மிகும். என, ஓகேங்களா, ப்ளஸ் கூவினான், என கூவினான். ஆக ப்ளஸ் சொன்னான், ஆகச் சொன்னான். இதெல்லாம் கண்டிஷன்ஸ், எங்கெல்லாம் வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது. ஆய் போய் என்னும் வினை எச்சங்களின் முன் வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக என்ன ஆகும்? வல்லினம் மிகுந்து வரும். ஸோ நன்றாய் ப்ளஸ் பாடினாள், நன்றாய் பாடினாள்.
போய் கூட்டல் கேட்டால், போய் கேட்டால், இதுதான் ஆய் போய் சொல்கிறது. ஓகேவா, வினை எச்சம் இதெல்லாம். அதுக்கு முன் வல்லினம் மிகும். அடுத்து நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து நிற்க வருமொழி முதலில் வரும் வல்லினம் மிகும். நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து நிற்க வருமொழி முதலில் வல்லினம் மிகும். நிலா கூட்டல் சோறு, நிலாச்சோறு. மழை கூட்டல் காலம், மழைக்காலம். பனி ப்ளஸ் துளி, பனித்துளி. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை என்ன? தாமரை கூட்டல் பூ, தாமரைப்பூ. குதிரை கூட்டல் கால், குதிரைக்கால். ஓகேவா. அடுத்தது 7ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகுந்து வரும். குடி ப்ளஸ் பிறந்தார், குடி பிறந்தார். வழி கூட்டல் சென்றார், வழி சென்றார். அடுத்தது அகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். தேட கூட்டல் சொன்னால், தேடச் சொன்னால். என கூட்டல் கூறு, எனக்கூறு. அடுத்தது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முன்னால் பின்னர், முன்னர் பின்னர் என்னும் இடைச்சொற்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. முன்னர் பின்னர். ஓகேங்களா. முன்னர் கூட்டல் கண்டோம், முன்னர் கண்டோம் மிக்கு. பின்னர் கூட்டல் காண்போம், பின்னர் காண்போம். அடுத்தது எகர மெய்யிற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. வருவதாய் கூட்டல் கூறினார், வருவதாய் கூறினார். விரைவாய் கூட்டல் போ, விரைவாய் போ. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 29வது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இகர வீற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இகர வீற்று என்னது? ஓடி கூட்டல் சென்றால், ஓடி சென்றால். தேடி கூட்டல் பார்த்தோம், தேடி பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்தது டா ரா இடத்திற்கு வரும் நெடில் தொடர், உயிர் தொடர் குற்றியலோரங்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஸோ வீட்டு கூட்டல் சுவர், வீட்டு சுவர். ஓகேவா. ஆற்று கூட்டல் பாசம், ஆற்று பாசனம். ஓகேவா. ஆற்று கூட்டல் பாசனம்னு வரணும் இங்கே. ஆற்று பாசனம். இப்போ பாருங்கள். முரட்டு கூட்டல் காளை, முரட்டு காளை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 30 கண்டிஷன் இருக்குது. இது நீங்கள் ஒன்ஸு நீங்கள் ரீட் பண்ணிட்டனாலே உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. இந்த டவுட்டே உங்களுக்கு வராது. வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் கண்டிப்பாக உங்களுக்கு 2 or 3 கொஷின் இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது கேட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ இந்த வல்லினம் மிகு இடம் மிகா இடங்களில். ஓகேவா. இது ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் படிச்சிடலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்ன பண்ணியிருக்கோம்? 250 மேலே என்னது இருக்குது நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வல்லெழுத்துக்கள் மிகா இடங்கள். ஓகேவா. ஃபஸ்ட்டு மிகுமிடங்கள் பார்த்தோம். இது அடுத்தது மிகா இடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களில் பின் மிகாது. இதெல்லாம் டேர்ம்ஸ், ஒரு வாய்ப்பாடு மாதிரி நம்மளுக்கு. ஓகே சரிங்களா. ஸோ அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களின் பின் என்னாகாது? வல்லெழுத்து மிகாதுன்னு சொல்கிறாங்க. அத்தனை கூட்டல் படங்களா, அத்தனை படங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வல்லெழுத்து மிகாமல் தான் வரணும். ஓகேவா. ஸோ வினா எழுத்துக்களின் பின் மிகாது. வினா எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம்? ஆ, ஓ, ஏ, யா. இதெல்லாம் என்னது? வினா எழுத்துக்கள். ஓகேவா. இதெல்லாம் என்னது? வல்லெழுத்துக்கள் மிகாது இந்த இடத்துல. அவனா கூட்டல் கேட்டன், ஆ அவனா. ஓகேவா. அப்படின்னா ஆ என்னது? வினா எழுத்துக்கள். பின்னாடி என்ன ஆகாது? வல்லெழுத்து மிகாது. ஸோ அவனா சொன்னான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அவனா கூட்டல் கொடுத்தான், அவனா கொடுத்தான். அவனே கூட்டல் சிரித்தான், அவனே சிரித்தான். அவனே சிரித்தான் அப்படின்னு சொல்லி இச்செல்லாம் இங்கே போட்டுறக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க டேர்ம்ஸு வினா எழுத்துக்களுக்கு பின்னாடி மிகாது அப்படின்ட்டு. புரியுதா. அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேவா. வினைத்தொகைனா என்னது? செய் கூட்டல் தவம், செய்தவம். ஓகேவா. ஸோ ஒரு வினையை குறிக்கிறது. ஓகேவா. அலை கூட்டல் கடல், அலைக்கடல். இங்கே இக்கு போட்டுறக்கூடாது. அதுதான் கண்டிஷன். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது 8, 10 தவிர மற்ற எண்களின் முன் மிகாது. ஓகேவா. ஸோ நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 8, 10 அந்த 2 எண்கள் நம்பர்ஸை தவிர எதுலேயுமே வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. 1 கூட்டல் கொடு, 1 கொடு தான். ஓகேவா. இதே பார்த்தீங்கன்னா 8 கூட்டல் தொகைனா 8 தொகை அப்படின்னு வரும். ஓகேவா. அப்போ மிகுந்து வருதுங்களா 8க்கும். 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு அப்படின்னு வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த 8, 10 அப்படிங்கிற எண்களுக்கு என்னது? வல்லினம் மிகும். இது இல்லாத மற்ற எண்களுக்கு வல்லினம் மிகாது. அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இரட்டை கிளவிகளும் அடுக்கு தொடர்களும் மிகாது. இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. சல கூட்டல் சல, சலசல தான். ஓகேவா. இரட்டை கிளவி என்னது? சலசல. மலை மலை அப்படிங்கிறது என்னது? இரட்டை கிளவி.
அது மாதிரி அடுக்கு தொடரிலும் மிகாது. அடுக்கு தொடர்னானது தொடராக வரும். பாம்பு கூட்டல் பாம்பு, பாம்பு பாம்பு தான் வரணும். புரியுதா? அடுத்தது வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் மிகாது. வியங்கோல் வினைமுற்றுன்னு என்னது? கற்க கூட்டல் கசடர. ஓகேங்களா? கற்க கசடர. வாழ்க ப்ளஸ் தமிழ், வாழ்க தமிழ் தான் வரணும். ஓகேங்களா? 2 வட சொற்கள் சேரும்போது மிகாது. ஸோ வடச்சொற்கள், ஓகேவா? 2 வடச்சொற்கள் சேரும்போது மிகாது. சங்கீத ப்ளஸ் சபா. ஸோ இதுதான் வடச்சொற்கள்னு சொல்கிறது. தா சா. ஓகேங்களா? சங்கீத சபா அப்படிங்கிறது இது வடச்சொற்கள். ஸோ வடச்சொற்கள் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சது அப்படின்னா அங்கே என்னது? வல்லினம் மிகாமல் தான் வரணும். ஸோ சங்கீத சபா. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர மற்ற பெயரெச்சங்களுக்கு பின் மிகாது. இப்போ பெயரெச்சம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் எல்லா பெயரெச்சத்துலேயும் வல்லினம் மிகும். ஆனால் என்னது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர, ஓகேங்களா? அப்போது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். அதை தவிர மற்ற எந்த பெயரெச்சத்துலேயும் வல்லினம் மிகாது. ஸோ கற்ற சிறுவன், ஓகேவா? கற்ற சிறுவன். சிறிய கூட்டல் பெண், சிறிய பெண். ஸோ கற்ற சிறிய, ஓகேவா? இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர மற்ற பெயரெச்சங்கள் தான். ஸோ இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பெயரெச்சம்ங்கிறது எச்சங்கள் அப்படிங்கிறது பெரிய கான்செப்ட், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து சில 6ஆம் வேற்றுமை தொகையில் மிகாது. வள்ளுவர் கூட்டல் கருத்து, வள்ளுவர் கருத்து. ஓகேங்களா? இங்கேயும் வல்லினம் மிகாமல் வரும். சில வினை எச்ச தொடரில் மிகாது. வந்து கூட்டல் பேனான், வந்து கூட்டல் போனான், வந்து போனான். வல்லினம் மிகாமல் வருது பாருங்கள். செய்து கூட்டல் கொடுத்தாள், செய்து கொடுத்தாள். சில வினைமுற்று தொடரில் மிகாது. வினைமுற்று தொடர், ஓகேங்களா? ஸோ வந்தது கூட்டல் பறவை, வந்தது பறவை. சென்றன கூட்டல் குதிரைகள், சென்றன குதிரைகள். எழுவாய் தொடரில் மிகாது. எழுவாய் தொடர் என்னது? சீதை கூட்டல் சென்றாள், சீதை சென்றாள். ஓகேங்களா? கொக்கு கூட்டல் பறந்தது, கொக்கு பறந்தது. அடுத்தது குற்றி எழுகுரம் எழுவாய் தொடரில் மிகாது. உகர வீற்று வினையெச்சங்கள் முன் மிகாது. இது என்ன எக்ஸாம்பிள்? வந்து கூட்டல் பார்த்தான், வந்து பார்த்தான். இங்கே வல்லினம் மிகாது. அடுத்தது வல்லின ரகன டகரத்தின் பின் ஒற்று வராது. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது உம்மை தொகையில் மிகாது. உம்மை தொகை என்னது? தாய் கூட்டல் தந்தை, தாய் தந்தை. இதுதான் உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. தாயும் தந்தையும் உம்முன்னு வருது பார்த்தீங்களா? அதுதான் உம்மை தொகை. அந்த மாதிரி வர தொகையில் என்ன ஆகுது? வல்லினம் மிகாது. மார்கழியும் தையும், அதுதான் உண்மை தொகை. ஸோ மார்கழி கூட்டல் தை, மார்கழி தை தான். அடுத்தது அவை இவை என்னும் சொற்களின் முன் வரும் வல்லினம் மிகாது. ஓகேவா? ஸோ அவை கூட்டல் போயின, அவை போயின. இவை கூட்டல் செய்தன, இவை செய்தன. படி என்னும் சொல் வினையோடு சேர்ந்து வரும் இடத்தில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ வரும்படி, போகும்படி, கூறும்படி, அந்த மாதிரி படி அப்படின்னு வந்துச்சுனாவே வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. வரும்படி கூறினாள், வரும்படி கூறினாள் தான். போகும்படி சொன்னால், போகும்படி சொன்னால். அது இது என்னும் சுட்டு எழுத்துக்களின் பின்னும் எது யாது என்னும் வினா சொற்களின் பின்னும் மிகாது. ஓகேங்களா? பாருங்கள், அது கூட்டல் போயிற்று, அது போயிற்று. இது கூட்டல் பிறந்தது, இது பிறந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓரளவுக்கு நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டோனாவே நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வரவே வராது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா சில பல என்னும் சொற்களின் முன் வல்லினம் மிகாது. ஸோ பல கூட்டல் குடிசைகள், பல குடிசைகள். சில கூட்டல் சொற்கள், சில பல சில அப்படிங்கிறதெல்லாம் வல்லினம் மிகாது. விழிப்பெயர் பின் மிகாது. தம்பி போ, அதுதான் விழிப்பெயர். ஓகேவா? ஸோ கூப்பிட்றது. ஓகேவா? இது என்னது? தம்பி கூட்டல் போனால் தம்பி போதான். 2ஆம் வேற்றுமை தொகையில் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகை என்னது? தமிழ் கூட்டல் கற்றார், தமிழ் கற்றார். துணி கூட்டல் கட்டினான், துணி கட்டினான். அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு என்னும் சொற்களின் பின் மிகாது. ஓகேவா? அவ்வளவு கூட்டல் பெரியது, அவ்வளவு பெரியது தான். இவ்வளவு கூட்டல் கனிவா, இவ்வளவு கனிவா. எவ்வளவு கூட்டல் தொலைவு, எவ்வளவு தொலைவு. அடுத்தது அக்ரிணை பன்மை முன் வரும் வல்லினம் மிகாது. அக்ரிணை நமக்கு தெரியும், உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிறது. ஓகேவா? அக்ரிங்கிறது பல கூட்டல் பசு, பல பசு. சில கூட்டல் கலை, சில கலை. ஓகேவா? அக்ரிணை பன்மை. ஓகேங்களா? ஏவல்
வினைமுற்று முன் வல்லினம் மிகாது. ஏவல் வினைமுற்று என்னது? வா கூட்டல் கலையரசி, வா கலையரசி. எழு கூட்டல் தம்பி, எழு தம்பி. ஓகேங்களா? இதுதான் ஏவல் வினைமுற்று. ஏவல். மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஒடு ஓடு ஆகியவற்றின் பின்வரும் வல்லினம் மிகாது. கோவலனோடு கண்ணகி வந்தாள், இங்கே வல்லினம் மிகாது. துணிவோடு செல்க, இங்கேயும் வல்லினம் மிகாது. செய்ய என்னும் வாய்ப்பாடு வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. ஸோ காணிய சென்றேன், காணிய சென்றேன். உண்ணிய கூட்டல் சென்றான், உண்ணிய சென்றான். அடுத்தது பொதுப்பெயர் உயர்திணை பெயர்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? தாய் கூட்டல் கண்டால், தாய் கண்டால். கண்ணகி கூட்டல் சீறினாள், கண்ணகி சீறினாள். அடுத்து பார்த்தீங்கன்னா 28வது கண்டிஷன். ஐந்தாம் வேற்றுமையில் சொல் உருபுகளாகிய இருந்து நின்று என்பவைகளின் பின் வல்லினம் மிகாது. மரத்திலிருந்து, ஓகேவா? பறித்தேன், மரத்திலிருந்து பறித்தேன். மழையின்று கூட்டல் சரிந்தது, மழை நின்று சரிந்தது. ஓகேங்களா? அடுத்தது வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின் கல் தல் என்னும் விகுதிகளில் வரும்போது மிகாது. எழுத்து கூட்டல் கல், எழுத்துக்கள். போற்று ப்ளஸ் தல், போற்றுதல். ஓகேங்களா? எழுத்து கூட்டல் கல், எழுத்துக்கள் தான் வரணும், இங்கே வரக்கூடாது. ஓகேங்களா? இங்கே தப்பாக கொடுத்துருக்கு, டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிருக்கு. எழுத்து கூட்டல் கல், எழுத்துக்கள் தான். ஓகேவா? இக்கு வரக்கூடாது. அன்று இன்று என்று எனும் சொற்கள் பின் மிகாது. அன்று ப்ளஸ் கொடுத்தேன், அன்று கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அன்று இன்று என்று அப்படிங்கிறதுலாம் வல்லினம் மிகாது, இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் எது எதுக்கெல்லாம் வல்லினம் மிகும், எது வல்லினம் மிகாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.